சங்கநாத வானொலி நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். கிளாசிக்கல் எட்டிமாலஜி செவ்வியல் கால சொல்லாய்வு. கிளாசிக்கல் பீரியட் என சொல்லப்படுகிற செவ்வியல் இலக்கியங்களில் தனித்தன்மை வாய்ந்த உருபன்கள் எனப்படுகிற சொற்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். இப்போது நெய்த்தோர்னு ஒரு சொல் இருக்குது. நெய்த்தோர் அப்படின்னா குருதி, ரத்தம். இப்போ காண்றன்னு ஒரு சொல் இருக்குது, கான்றல்னு ஒரு சொல் இருக்குது. கக்குதல், பிணம் காண்ற நெய்த்தோர். அதாவது பிணம் அப்படியே ரத்தத்தை அப்படியே கக்கிக்கிட்டே இருக்கான். அந்த களவழி 40 வெட்டுப்பட்ட யானையினுடைய தோல்லேருந்து வீரர்களுடைய கால்லேருந்து ஆசிரியர் சொல்கிறப்பவே கோட்டை களிறுங்கிறார். தந்தத்தை பெற்றிருக்கிற களிறுகள். அப்போ அந்த சொல்லாட்சி கான்றுதல் அப்படின்னா கக்குதல், நெய்த்தோர் அப்படின்னா குருதி கொட்டுதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். எத்திசையும் புனர் அம்பி போன்ற அந்த யானைகளை ரத்தம் இழுத்துக்கிட்டு போதான். கடலில் எல்லா பக்கமும் அந்த கலங்கள், மரக்கலங்கள், அம்பிங்கிற சொல்ல பார்க்குறோம். அம்பின்னா மரக்கலம்னு சொல்லாச்சு. அப்போ நண்பர்களே, செவ்வியல் கால உருபனாய்வு, செவ்வியல் கால சொல் என்பதே தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ பருமம்னு ஒரு சொல் இருக்குது, புனைதல். இப்போ நம்ம மேக்கப்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் யானையினுடைய இந்த முகப்படாமல் வண்ண வண்ணமாக புனைஞ்சிருப்பானா. பருமம் பனையெருத்தில் பல்யானை. அந்த பிடரியில் பலவிதமான வேலைப்பாடுகள் செய்த பருத்த, பனைனா பருத்தனுங்கிற பொருள் வேறு இருக்குது நண்பர்களே. அது வெட்டுப்பட்டு அப்படி பாம்பு புரள்வது போல் அந்த யானைகளுடைய துதிக்கைகள் புரண்டன ஆசிரியர். அப்போ இந்த செவ்வியல் கால இந்த கலை சொற்கள் அல்லது செவ்வியல் கால இலக்கிய சொற்கள். இப்போ கோநாயின்னு ஒரு சொல் இருக்குது. கோன்னா 3 சொல்லி இன் நண்பர்களே. நாய்னா நமக்கு தெரியும். அது என்ன கோன் நாய்? உரையாசிரியர் எழுதுகிறார்கள், ஒருவர் நரின்னு எழுதுகிறார், ஒருத்தர் ஓநாயின்னு எழுதுகிறார். கோன்னா என்னன்னு தன்னகரம் போய் பார்த்தோம்னா கொடுங்கோன்மை. கோன்மான்னு ஒரு சொல்லாட்சி புறநானூரில் வர்றதை கவனிக்கிறோம். புறநானூறு 58வது பாடலில் சிங்கம், புலி, அதாவது பிற உயிர்களை கொடுங்கோலாக கொன்று இழுத்து அதனுடைய தசையை உண்டு வாழ்கிற விலங்குகளுக்கு கோன்மா, கோன் நாய். அப்போ இந்த நாய் வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை, அதனால் இது ஓநாய் அல்லது நரி. இந்த கோன்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது செவ்வியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா, கொடுங்கோன்மை, வளைவு, மூக்கு, கோணம். மிக நுட்பமாக கவனிக்கணும் இந்த சொல்லாட்சியை. இந்த கும்பகோணத்தை சொல்கிறப்ப கோணம் வட சொல்லும்போம். தமிழிலிருந்து கோன் கூட்டல் கோணம் பிராகிருத மொழிக்கு சென்று அபப்பிரம்சா வழியாக இந்திக்கும் பிராகிருதம் வழியாக சமஸ்கிருதத்துக்கும் போன தூய தமிழ் சொல் கோணம். ஏன்னா இது புறநானூற்றில் மட்டும் இல்லை, களவழி 40 நம்ம பார்க்குறோம் இந்த கோணாய்ங்கிற சொல்ல. கந்தில் தொடரடு கோணாய் புறையும் அப்படின்னு இந்த களவழி 40 இருக்கக்கூடிய தொடரை பார்க்குறோம். அதாவது கந்தில்னா தூண், அது ஒரு சொல். தூணில் தொடர்னா சங்கிலி. சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற இந்த நாய் எப்படி அதை பிடிச்சி இழுக்குமோ அது மாதிரி இந்த குறுநரிகள் குடர் கொண்டு வாங்கும். அந்த வீரர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடலை இழுத்தன அப்படின்னு அந்த களவழி 40 போர்க்களத்தை பாடுவது தானே களவழி 40. அதில் ரொம்ப நுட்பமாக இந்த சொல்லாட்சிகளை இந்த பொய்கையார் பயன்படுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். மாநிலங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார், இன்றைக்கி ஸ்டேட்டுங்கிறோம். அன்றைக்கி அந்த காலத்தில் நிலத்துக்கு ஏன் ஞாலம்? ஞாலம்ங்கிறதே நிலம்தான். இந்த ஞாலத்தில் கடந்தது இந்த தந்தங்கள் அப்படிம்பார். அந்த உழுதலுக்கு ஞாலம்ங்கிற சொல்லாட்சியை பஞ்சிங்கிற சொல் செம்பஞ்சு குழம்பு. தாளம்ங்கிற சொல் வட்டில். ஒரு வட்டிலில் செம்பஞ்சு குழம்பு சிவப்பாக கொட்டி வச்சுருக்கிற மாதிரி அந்த வெண்கொற்ற கொடை நிறைய இந்த தசைகள் கிடந்தன அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு புலால் முகந்த வெண்குடை அப்படிங்கிறார். பஞ்சிபை தாளமே போன்றன அந்த வட்டில். அப்போ தாளம்ங்கிற சொல்லுக்கு வட்டில் அப்படின்னு அர்த்தம், பஞ்சிங்கிறதுக்கு செம்பஞ்சு குழம்புன்னு அர்த்தம். செவ்விய கால தமிழ் நண்பர்களை பொய்ந்துகால் போக்கி. அது என்ன பொய்ந்து? 20ஆம் நூற்றாண்டில் பிஞ்சு போச்சு அப்படிங்கிறோம். செவ்வியல் காலத்தில் அது பொய்தல், பொய்த்தல் அப்படின்னா நீக்குதல், வெட்டுதல், ஒன்றிலிருந்து எடுத்தல் அப்படிங்கிற பொருளில் அகராதிகளும் கூட நமக்கு, நிகழ்வுகளும் கூட இந்த சொல்லாட்சியை நமக்கு தருகின்றன நண்பர்களே. அதே போல் நாஞ்சில், வெள்ளிவன் நாஞ்சிலான், இந்த கலப்பையாலே உழுதது போல் அப்படிங்கிற சொல்லையும் நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த களவழி 40 இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே முன்னாடியே நம்ம பார்த்தோம். இந்த இங்குதல்ங்கிற சொல்ல, தங்கி இருத்தல், குழந்தைய கொஞ்சிறப்ப இங்கு சொல்லும்போம்.
அது இங்குன்னா என்னமோ ஒரு ஒலிக்குறிப்பு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்குதல்னு ஒரு சொல் இருக்குது. அந்த இங்குதல்ங்கிற சொல்லுக்கு தங்குதல்னு அர்த்தம். இங்குன்னா தங்குன்னு அர்த்தம். இங்கன்னா தங்கன்னு அர்த்தம். வேல் நிறுத்தி இங்க வயவரால். அப்போ நிறம்ங்கிற அந்த மார்புல, நிறம் அப்படின்னாவே அந்த சொல்லுக்கும் நடு இடம். நம்ம 20ஆம் நூற்றாண்டில் நிறம்னா கலருங்கிற பொருளை சொல்கிறோம். இல்லை நண்பர்களே, செவ்வியல் காலத்தில் நடு இடம், மார்பு, இன்னும் அது 20க்கு மேற்பட்ட பொருண்மை இருக்கிறத கவனிக்கிறோம். அப்போ இந்த செவ்வியல் கால சொல்லாய்வு, கிளாசிக்கல் எட்டிமாலஜி என்பதே நமக்கு ஒரு நுட்பமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது நம்ம படிக்க படிக்க நமக்கு வெட்ட வெட்ட பல்வேறு நுட்பங்களை தருகிறது. நன்றி.